ஆர்ஆர்பி குரூப் டிக்கான வகுப்புகள் நம்ம அகாடமியில மாதனூர் பிரான்ச்ல நடைபெற்று இருக்குது. கிளாஸ் கம் டெஸ்ட், அதுவும் சிபிடி முறையில டெஸ்ட். பிசிக்கல் வேணும் நினைக்கிறவங்க பிசிக்கல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட நம்மகிட்ட கிளாஸஸ் இருக்குது. இது எல்லாமே ஆர்ஆர்பி குரூப் டிக்கு நான் போன வருஷமே படிச்சு நினைக்கிறவங்களுக்கு சோனிக் டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு 40 டெஸ்ட் அடங்கிய ஒரு டெஸ்ட் சீரியஸ் இருக்குது. இது கரண்ட் அஃபேர்ஸும் இந்த டெஸ்ட் பேட்ச் போடுறவங்க எல்லாருக்குமே கொடுக்கப்படும். இந்த டெஸ்ட் பேட்ச் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறவங்க ஃபுல் டீடைல் வீடியோ நம்ம யூடியூப் சேனல் இருக்குது. ஆப்ல போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. ஸோ ரீசனிங் குரூப் டில வந்து இன்னைக்கான ரீசனிங் கொஸ்டின் பேப்பர்ல நம்பர் சீரிஸ் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே மேக்ஸிமம் சுலபமான கொஸ்டின்ஸ் தான். ஸோ நம்ம இந்த நம்பர் சீரிஸ் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்றதுல வேகம் காட்டணும். ஸோ வேகமும் முக்கியம். ஸோ நம்பர் சீரிஸ் கொஸ்டின் எந்த அளவுக்கு வேகமா பிராக்டிஸ் பண்றோமோ, நிறைய கொஸ்டின்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணிருந்தா மட்டும்தான் இந்த டாபிக் வந்து ஈஸியாவே மாறும். நம்ம பாட்டுட்டு என்னடா இது ஆன்சர் வரலன்ட்டு நம்மளால இருந்துட முடியாது. நிறைய கொஸ்டின்ஸ் நம்மளை பொறுத்தவரையும் வேகமா பிராக்டிஸ் பண்ணா ஈஸியா அந்த கொஸ்டினை வந்து பிரேக் பண்ணிடலாம் லாஜிக்க. ஏன்னா நிறைய லாஜிக்ஸ் ஒளிஞ்சிருக்கும், எப்படி அப்ரோச் பண்றோம்ன்றது ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா நமக்கு ஈஸியா வர கொஸ்டின்ஸே கொஞ்சம் டைம் எடுத்துக்கிற மாதிரி இருந்தா நல்லா இருக்காதுல்ல. அதனால முடிஞ்ச அளவுக்கு பாருங்க, ஈஸியான ஒரு கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, நம்பர் சீரிஸை பொறுத்தவரையும் எல்லா கொஸ்டின்ஸுக்குமே ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின் ஆஸ் எ இண்டிவிஜுவல் லாஜிக். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் தனித்துவமான ஒரு லாஜிக் இருக்கும். ஆனா எல்லா கொஸ்டினுமே ஒரு லாஜிக்ல பிரேக் ஆகும். அப்படின்னா அது என்ன லாஜிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ். அதாவது இரண்டு நம்பர்களுக்கு இடைப்பட்ட வித்தியாசத்தை எடுத்து பார்க்கும்பொழுது கண்டிப்பா நமக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கும், ஆன்சர் வரும். சரிங்களா? சோ அந்த வகையில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து 27, 29, 33 கொஸ்டின் மார்க் 57 இப்படி வச்சிருக்காங்க. சோ முதல்ல வித்தியாசத்தை பார்க்கலாம். அந்த வித்தியாசமே நம்மள ஒரு வகையில கைட் பண்ணும். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்க்கலாமா? இப்போ 9ல 7 போச்சுன்னா 2, 2ல 2 போச்சுன்னா 0. அது போடணும்னு அவசியம் இல்லை. அப்ப இந்த இரண்டு எண்களுக்கும் வித்தியாசம் 2. சரிங்களா? அடுத்து 3ல 9 போகாது. ஆனா 13ல 9 போகல. 13ல 9 போச்சுன்னா 4. அப்ப இங்க இருந்து கடன் கொடுத்துட்டேன். சோ இங்க இருந்து கடன் வாங்கி தான் கழிச்சேன். அப்ப இங்க 2 தான் இருக்கும். 2ல 2 போச்சுன்னா 0. அப்ப 29ஓட 4 கூட்டி இருந்தா 33, 27ஓட 2 கூட்டி இருந்தா 29. இப்போ அடுத்த வித்தியாசமே நமக்கு தெரியும். ஏன்னா அடுத்துதான் ஆன்சரே இருக்கு. சோ இந்த வித்தியாசம் 6ஆவும் இருந்திருக்கலாம், 8ஆவும் இருந்திருக்கலாம். 2 வாய்ப்பு இருக்கு. ஒன்னு 6ன்ற வித்தியாசம், ஒன்னு 8ன்ற வித்தியாசம். இப்ப 2, 4, 6னா தொடர்ச்சியான இரட்டைப்படை எண்கள். இதே 2, 4, 8னா 2 4 ஆயிருக்கு, டபுள் ஆயிருக்கு, 4 8 ஆயிருக்கு, அப்படியே டபுள் ஆயிருக்கு, 8 அங்க 16 ஆகும். சோ என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிப்போம். ஃபர்ஸ்ட் நான் 6 வச்சு போட்டு பாக்குறேன். 6 வச்சு போட்டு ஆன்சர் இருந்துச்சுன்னா ஓகே, இல்லனா இல்ல. இப்ப 33ஓட 6 கூட்டினா 39. சரிங்களா? 33ஓட 6 கூட்டினா 39. ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கானா? இல்ல. அப்ப இந்த லாஜிக் கிடையாது. இதே 2 டபுள் ஆகும் போது 4 ஆச்சு, 4 டபுள் ஆகும் போது 8 ஆச்சுன்னா, இப்ப இங்க பாருங்க, 33ஓட 8 கூட்டினீங்கன்னா என்ன வருது? 41. 41 ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கு. சூப்பர். அப்ப ஆன்சர் கரெக்டானா இன்னொரு செக்கிங்கும் போட்டுருவோம். இப்ப 8 அப்படியே இங்க 16 ஆயிருக்கணும்ல வித்தியாசத்துல. 8 அப்படியே 16 ஆயிருக்கணும். அதாவது 41ஓட 16 கூட்டினா 57. பாருங்க, 1 6 கூட்டினா 7, 4 1 கூட்டினா 5, 57 வந்துருச்சா? அப்போ வித்தியாசம் எது? 8 தான் வித்தியாசமா இருந்திருக்கணும். அப்ப இந்த வித்தியாசத்தை பார்க்கும்போது ஒரு ஐடியா வரும். 2, 4, 6 வரலாம். அதாவது தொடர்ச்சியான இரட்டைப்படை எண்கள் வந்திருக்கலாம். இல்லையா 2 அப்படியே டபுள் ஆகி 4 ஆகி, 4 டபுள் ஆகி 8 ஆகி, 8 அப்படியே டபுள் ஆகி 16 ஆகலாம். சோ முதல் கேள்வியினுடைய பதில் 41. சுலபமா கண்டுபிடிச்சிருப்பீங்க. இரண்டாவது கேள்வியினுடைய பதில் 7, 10, 14 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 7, 10, 14 கேள்விக்குறி 25, 32 இப்படி கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்க, 7 10 இருக்குன்னா 3 நம்பர் ஆட் பண்ணிருக்காங்க. 7 10 இருக்குதுன்னா 3, 10 14 இருக்குன்னா 4. அப்ப 3 4 ஆட் பண்ணிருந்தா அடுத்த நம்பர் என்ன ஆட் பண்ணிருக்கணும்? 5 நம்பர் ஆட் பண்ணிருக்கணும். அதுக்கு எத்த 6, அதுக்கு அடுத்தது 7. சரியா? 25ஓட 7 கூட்டினாதான் 32, 25ஓட 7 கூட்டினா 32. சரியா இருக்கு. அப்ப நம்ம கண்டுபிடிச்ச இந்த லாஜிக் தான் சரி. அப்ப 14ஓட 5 கூட்டினா இங்க ஆன்சர் என்ன வரணும்? 19. 19ஓட 6 கூட்டினா 25. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ 19. அப்ப இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் தொடர்ச்சியான எண்கள் 3 4 5 6 7 தொடர்ச்சியான எண்களை கொடுத்திருக்காங்க. சூப்பர். அடுத்து மூணாவது கேள்வி, பெரிய பெரிய நம்பர். இதை உன்னை பார்க்க வச்சு, பிரமிக்க வச்சு, சிந்திக்க வச்சு உனக்கு பயம்படுத்துறதுக்கு. ஆனா இந்த கேள்வி வந்து கொஞ்சம் நல்ல ஒரு கேள்வி. பின்வரும் தொடரில் சேராத எண்ணை கண்டறியும். which number does not belongs to this group? இந்த குழுவில் சேராத ஒரு எண். இப்போ இங்க 104ன்னு இருக்கு. அந்த 104ன்ற நம்பர் 108 மாறி இருக்கு.
திருப்பி 54 இருக்கு, அதுக்கப்புறம் 58 மாறி இருக்கு, அடுத்தது 29 இருக்கு, அடுத்தது 31 இருக்கு. இதுல எந்த நம்பர் சேராது குழுவுலன்னு சொல்றாங்க. இப்ப 104 108 மாறுறதுக்கு எத்தனை நம்பரை கூட்டி இருக்காங்க? 4 நம்பரை கூட்டி இருக்காங்க. சரிங்களா? 4 நம்பர். 104ல இருந்து 4 கூட்டினா 108. ஆனா அடுத்தது 108 என்னவா மாறி இருக்குன்னா 54 மாறி இருக்கு. என்ன சார் அப்படியே குறைஞ்சிருக்குன்னா, ஆமா, டிவைடட் பை 2. அதாவது 108 2ஆல வகுத்தா 54, 108ல பாதி 54. மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்க? 4 கூட்டி இருக்காங்க. சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் 4 கூட்டுறாங்க, மறுபடியும் 2ஆல வகுக்குறாங்க, மறுபடியும் 4 கூட்டுறாங்க. 54ஓட 4 கூட்டினா 58. 58 2ஆல வகுத்தா 58 2ஆல வகுத்தா 29. அப்ப மறுபடியும் என்ன பண்ணணும்? 4 கூட்டணும். சரிங்களா? அப்ப 29ஓட 4 கூட்டினா என்னமா? 30, 31, 32, 33. சரிங்களா? 33. ஆனா இங்க என்ன நம்பர் இருக்கு? 31 இருக்கு. அப்ப அங்க என்ன தவறான எண்? அப்ப ஆன்சர் எது? 31. அப்ப இவங்க யூஸ் பண்ண லாஜிக் 4 கூட்டி 2ஆல வகுத்து 4 கூட்டி 2ஆல வகுத்து 4 கூட்டி 2ஆல வகுக்கணும். சோ இந்த மாதிரி ஒரு லாஜிக் எடுத்துட்டு வரும்போது இங்க 4 கூட்டும் பொழுது இங்க 33 வந்திருக்கணும். அதற்கு பதிலா தவறா அங்க 31 வந்திருக்கு. அதனால விடை தவறு. சரிங்களா? அடுத்து 4வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? ஒரு நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க, இதுலயும் தவறான எண் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. இப்ப இந்த 1, 8, 27 எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு நம்பர் பிளிங்க் ஆகுது. என்ன அப்படின்னா 1 என்பது 1 கியூப், 8 என்பது 2 கியூப், 27 என்பது 3 கியூப், 125 என்பது 5 கியூப், 342 என்பது 7 கியூப். ஆனா இல்ல, ஏன்னா 7 கியூப் என்னது? 343. ஆனா இங்க 342 கொடுத்திருக்காங்க. அப்பயே கண்டுபிடிச்சிட்டேன் தவறான எண் 342. 1331 என்பது எதனுடைய கியூப்? 11 கியூப். சரிங்களா? இவ்வளவுதாங்க மேட்ரு. இப்ப உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லி தட்டுமா? இந்த 1ல முடியுது இல்ல கியூப், தட் மீன்ஸ் 1 1ஆ வர்றது. இப்ப பாருங்க, பதினொன்னு ஸ்கொயர் எவ்வளவுமா? 121. இதே 111 ஸ்கொயர் என்னன்னு கேட்டாங்கன்னா 1 2 3 1 சாரி 2 1. சரிங்களா? இப்ப நான் இங்க இந்த 1ல மட்டும் சொல்றேன். 1 ஸ்கொயர் 1 தான், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா 11 ஸ்கொயர் 121. 111 ஸ்கொயர் வந்து 1 2 3 2 1. அதாவது இது பார்க்கிறதுக்கு அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும். இங்க பாருங்களேன், எனக்கு 3 1 இருக்கா, அப்போ 1 2 3 வரையும் எழுதிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும்? ரிவர்ஸ்ல 2 1 எழுதணும். இப்ப என்கிட்ட 4 1 இப்படி ஒரு நம்பருடைய ஸ்கொயரை டக்குன்னு சொல்லுன்னா 1 2 3 4 3 2 1 இப்படி நான் சக்குன்னு சொல்லிடுவேன். புரியுதா சொல்றது? அங்க தேவையில்லாம 4 1 பெருக்கி 4 1 பெருக்கி ஆன்சர் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப திடீர்னு எனக்கு 5 1ஓட ஸ்கொயரை கொடுத்துட்டாங்கன்னா 1 2 3 4 5 3 4 3 2 1 இப்படியே கண்ணாடி மாதிரி எழுதிடணும். இங்க 5 வரையும் போட்டுட்டு அப்படியே திருப்பி 4 திருப்பி 3 திருப்பி 2 திருப்பி 1 எழுதணும். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எழுத கத்துக்கோங்க. இந்த மாதிரி திடீர்னு வந்து உனக்கு 6 1 கொடுத்துட்டு இதோட ஸ்கொயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல இப்ப நீங்க ஆன்சர் பண்ணிட்டு போயிடுவீங்களா? சரிங்களா? அந்த மாதிரி. ஓகேவா? இது ஒரு நல்ல கேள்வி. இது இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்ட ஒரு ஷார்ட் கட் இருக்கு. அடுத்தது 45 54 எழுதிருக்காங்க, 65 78 எழுதிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க லாஜிக்? 5வது கேள்வி. சரிங்களா? 45 என்னன்னு எழுதப்பட்டிருக்கு? 54. அடுத்ததா அதுக்கு அடுத்தது 65 ஒரு நம்பர், அதுக்கு அடுத்தது 78 அப்படின்னா விடுபட்ட எண் என்னன்னு கேக்குறாங்க. சோ 45 54 மாறுவதற்கு எத்தனை எண்கள் கூட்டப்பட்டிருக்குன்னா 9 எண்கள் கூட்டப்பட்டிருக்கு. அப்ப 45ஓட 9 கூட்டினா 54. 54ஓட 11 எண்களை கூட்டினா 65. பார்க்கும் போதே தெரியுது, 5ல 4 போச்சுன்னா 1, 6ல 5 போச்சுன்னா 1, 11. அடுத்தது 8ல 5 போச்சுன்னா 3, 7ல 6 போச்சுன்னா 1, 13 எண்கள் கூட்டப்பட்டிருக்கு. அப்போ 9 11 13. அப்ப அடுத்த வித்தியாசம் என்னவா இருக்கணும்? 15ஆ தான் இருந்திருக்கணும். ஏன்னா ஒற்றைப்படை எண்கள்ல தொடர்ச்சியான ஒற்றைப்படை எண்கள் 9க்கு அடுத்த ஒற்றைப்படை எண் 11, 11க்கு அடுத்த ஒற்றைப்படை எண் 13, 13க்கு அடுத்தது 15. அப்ப 8 5 எவ்வளவுமா? 8 5 13. சாரி, ஆமா 13. 7 ஒரு 1 8, 8 ஒரு 1 9. சோ 93 ஆன்சர். ஏ ஆப்ஷன். சரிங்களா? 93 ஆன்சர். அடுத்தது 6வது கேள்வி. 6வது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 152 107 72 47. 152 107 72 47 எண்கள் குறைவாகிட்டே வருது. சோ என்ன பண்ணிருக்காங்கன்றத பார்ப்போம். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் இதுதான் பெரிய நம்பர், அது சின்ன நம்பர். அப்ப 2ல 7 போகுமானா போகாது. ஆனா 12ல 7 போகும். 12ல 7 போச்சுன்னா 5.
இங்க கடன் கொடுத்துட்டேன். இப்ப இங்க 4 தான் இருக்கு. 4 அப்படியே போட்டு, ஏன்னா 0 தானே இருக்கு. 4ல 0 போச்சுனாலும் ஒண்ணுதான், போலனாலும் ஒண்ணுதான். 4 1ல 1 போச்சுன்னா 0. அப்போ -45. 152ல இருந்து 45 கழிச்சு இருந்தா 107. சரிங்களா? அடுத்து 7ல 2 போச்சுன்னா 5. 7ல 2 போச்சுன்னா 5. 10ல 7 போச்சுன்னா 3 -35. 107ல 72 போச்சுன்னா 35. அடுத்தது பாருங்க, திருப்பி 2 தான் இருக்கு. 2ல 7 போகாது. 12ல 7. அப்ப இவன் கடன் கொடுத்துருங்க, 6 ஆயிடுவான். 12ல 7 போச்சுன்னா 5. 6ல 4 போச்சுன்னா 2 -25. லாஜிக் பார்க்கும்போதே வந்துச்சா? ஃபர்ஸ்ட் 45 கம்மி பண்ணிருக்கான், அடுத்து 35 கம்மி பண்ணிருக்கான், அடுத்து 25 கம்மி பண்ணிருப்பான். அடுத்தது என்ன கம்மி பண்ணிருக்கணும்? 15 கம்மி பண்ணிருக்கணும். கழிச்சு இல்லாம 7ல 5 போச்சுன்னா 2, 4ல 1 போச்சுன்னா 3. ஆன்சர் 32. டி ஆப்ஷன். சரிங்களா? டி ஆப்ஷன் முடிஞ்சுச்சா? அடுத்து 7வது கேள்வி. 7வது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க? 25, 28, 23, 30, 21, 33. இதில் தொடர்பில்லாத எண்ணை காண்க. which number does not belongs to this group அப்படின்னு சொல்லிட்டாங்க. 25, 28, 23, 30, 21, 33 கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஏத்த இறக்கமா, அதாவது ஒரு எண் ஏறி இறங்கி திருப்பி ஏறி திருப்பி இறங்கி வந்துச்சுனாலே அதை மேக்சிமம் எப்படி பாருங்கன்னா 2 சீரீஸா பாருங்க. அதாவது இவர்கள் எல்லாம் ஒரு சீரியஸ், ஒன்னு விட்டு ஒன்னு ஒரு சீரியஸ், அடுத்தது இன்னொன்னு இது விட்டு இது இன்னொரு சீரியஸ் போலாமா? இப்ப 25ல இருந்து 23 ஆயிருக்குன்னா 2 நம்பரை கூட்டி இருக்காங்க. 25 23 ஆயிருக்குன்னா சாரி -2 கூட்டலாமா? -2. அடுத்து 23 21 ஆயிருக்குன்னா -2. அப்போ இதுல இருந்து -2 பண்ணா இந்த நம்பர், இதுல இருந்து -2 பண்ணா இந்த நம்பர் வந்திருக்கு. இப்ப பாருங்க, 28ல இருந்து +2 30, 30ல இருந்து +2 32ன்னு வந்திருக்கணும். ஆனா இங்க 33ன்னு இருந்திருக்கு, மாட்டிக்கிட்டாரு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி, பாம்பே. 33 அந்த எண் தான் தவறான எண். சரிங்களா? 8வது கேள்வி. கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் பின்வரும் எண்களில் எது கேள்விக்குறியை மாற்றும்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த இடத்துல வர வேண்டிய நம்பர் எதுன்னு கேக்குறாங்க. சோ 8, 16, 13, கேள்விக்குறி 47, 282. இப்படி ஒரு சீரியஸ் கொடுத்திருக்காங்க. இந்த சீரியஸ் பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் எனக்கு டக்குன்னு பிளிங்க் ஆனது என்னன்னு நான் சொல்றேன். இந்த ஒரு பாருங்க, 8ன்ற நம்பர் 16 ஆயிருக்கு. திருப்பி பாருங்க 13 ஆகி திருப்பி ஏதோ ஒரு நம்பர், இங்க இருக்கக்கூடிய நம்பர் எல்லாமே 50 தான். அதாவது 47 விட பெரிய நம்பர்ஸ் தான் இங்க எல்லாமே. ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பாருங்க கவனிச்சு. ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பர் பெருசா இருக்கு, மறுபடியும் கம்மியா இருக்கு. அடுத்து இங்க வர வேண்டிய நம்பரை விட இங்க இருக்கிற நம்பர் எல்லாமே பெருசு. அப்ப இங்க ஒரு பெரிய நம்பர் வந்து அது மறுபடியும் கம்மியாயிதான் இப்படி ஒரு நம்பர் ஆகுதுன்னா, நான் உடனே என்ன பண்ணிட்டேன்னா இது 2 பிரிச்சுக்கிட்டேன். இந்த 2 நம்பர் தனி, இந்த 2 நம்பர் தனி, இந்த 2 நம்பர் தனின்னு பிரிச்சுக்கிட்டேன். ஏன்னா ஏறி இறங்கி இருக்குல்ல, அப்பயே தெரிஞ்சிச்சு. 8 16 ஆகணும்னா 2ஆல பெருக்கணும். 8 2 16. அப்போ அதே புரிஞ்சுக்கிட்டு இந்த 13 4ஆலயோ எதாலயோ பெருக்கி இருக்காங்க, இங்க 2ஆல பெருக்கி இருக்காங்க. சோ இத 3ஆல பெருக்கி பார்த்தேன். 13 இன்டு ஃபர்ஸ்ட் 3 போட்டேன். 3 3 9, 1 3 39, 39 ஆப்ஷன்ல இல்ல. சூப்பர். அப்போ 13 இன்டு 4ன்னு போட்டு பார்த்தேன். 3 நாள் 12, 1 நாள் 4, 5 52, 52 ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் 2ஆல பெருக்கி இருக்காங்க, அடுத்தது 4ஆல பெருக்கி இருக்காங்க. அப்ப இத 6ஆல பெருக்கி இருப்பாங்க. ஏன்னா 2 4 6ன்றதுல தொடர்ச்சியான இரட்டைப்படை எண்கள் இல்ல. சோ 6ஆல பெருக்கி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு 47 6ஆல பெருக்கி செக் பண்ணேன். 7 6 42, 4 6 24 போட்டா 28, 282 வந்துருச்சா? அப்போ இது 2 நம்பரா பிரிக்கி முதல் என்ன 2ஆலையும், ரெண்டாவது என்ன 4ஆலையும், மூணாவது என்ன 6ஆலையும் பெருக்கி இருக்காங்க. அப்ப ஆன்சர் என்னது? 52. சோ நான் பார்த்த விதத்தையும் உனக்கு சொல்றேன். அப்படி சொல்லும் போதுதான் உனக்கு இந்த கொஸ்டினை பார்க்கும்போது ஒரு ஐடியாவே கிடைக்கும். அதுக்காக 9th கொஸ்டின் பாருங்க. 37 52 74 104 143 கொடுத்திருக்காங்க. 37 52 74 104 143 கேள்விக்குறி. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் வித்தியாசத்தை கண்டுபிடிப்போம். இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். 12ல 7 போச்சுன்னா 5, 4ல 3 போச்சுன்னா 1, 5மா. அப்போ 37ஓட 15 கூட்டினா 52. அடுத்தது 4ல 2 போச்சுன்னா 2, 7ல 5 போச்சுன்னா 2, 22. ஃபர்ஸ்ட் 15, அடுத்தது 22 கூட்டியிருக்காங்க. அடுத்து 4ல 4 போச்சுன்னா 0, 10ல 7 போச்சுன்னா 3, 30 கூட்டியிருக்காங்க. அடுத்தது 3ல 4 போகாது, 13ல 4 போகும். 13ல 4 போச்சுன்னா 9, அப்ப 13ல 10 போச்சுன்னா 3, 39 கூட்டியிருக்காங்க. அப்ப நான் ஃபர்ஸ்ட் வித்தியாசத்தை கண்டுபிடிச்சேன். 5 கூட்டியிருக்காங்க,
22 கூட்டியிருக்காங்க, 30 கூட்டியிருக்காங்க, 39 கூட்டியிருக்காங்க. அடுத்த வித்தியாசம் எனக்கு என்னன்னு தெரியல. அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு முதல் கட்டமா வந்த வித்தியாசங்களை வச்சு எந்த ஒரு ஐடியாவுமே வரல. சரி, நான் அடுத்த வித்தியாசத்தை பாக்குறேன். 15 ஏங்க 22 மாறணும் அப்படின்னு யோசிச்சேன். 15ஓட 7 கூட்டி இருந்தா 22, 15ஓட 7 கூட்டி இருந்தா. இப்ப அடுத்த வித்தியாசத்தை இங்க பாக்குறேன். 22ஓட 8 கூட்டி இருந்தா 30, 22ஓட 8 கூட்டி இருந்தா 30, 30ஓட 9 கூட்டி இருந்தா 39. சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் 7 கூட்டப்பட்டிருக்கு, அடுத்து 8 கூட்டப்பட்டிருக்கு, அடுத்தது 9 கூட்டப்பட்டிருக்கு. அப்ப கண்டிப்பா அடுத்தது 10 கூட்டப்பட்டிருக்கும். அப்ப 39ஓட 10 கூட்டி இருந்தா 49, 39ஓட 10 கூட்டப்பட்டிருந்தா 49. அப்ப இது ரெண்டுத்தையும் கூட்டலாமா? 143, 49. இது ரெண்டுத்தையும் கூட்டின ஆன்சர். சோ 9 ஒரு 3 எவ்வளோ? 12, 8, 9, 1, 192. ஆன்சர் ஆப்ஷன் டெல்லி. ஓவரா? சரியா? முடிஞ்சிச்சா? சரி, அடுத்து 10வது கேள்வி. 10வது கேள்வி இது மாதிரி ஒரு நல்ல கேள்வி. இது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 24, 60, 120, 210, 336 கேள்விக்குறி. சரியா? ஃபர்ஸ்ட் வித்தியாசம் என்னன்னா 36 பார்க்கும்போது தெரியுது. 24, 60, 60ல 24 போச்சுன்னா 36. சரிங்களா? அடுத்த வித்தியாசம் என்னன்னா 60, அதுக்கு அடுத்த வித்தியாசம் வந்து 90, அதற்கு அடுத்த வித்தியாசம் வந்து 6, 3ல 1 போச்சுன்னா 2, 3ல 2 போச்சு 126. அடுத்த வித்தியாசம் தெரியல. ஃபர்ஸ்ட் வித்தியாசம் பாருங்களேன், ஒன்னு 36 இருக்கும், ஒன்னு 60 இருக்கும், ஒன்னு 90 இருக்கும், ஒன்னு 126. அப்ப அடுத்த வித்தியாசம் போயிடலாம். 60ல 36 போச்சுன்னா 24, 90ல 60 போச்சுன்னா 30, 126ல 90 போச்சுன்னா 36. சரிங்களா? இப்ப அடுத்த வித்தியாசம் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு இங்க ஒரு வித்தியாசம் வரும், அதுவே தெரியல. இந்த மாதிரி கொஸ்டின் மட்டும் மோஸ்ட் ரிப்பீட்டட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது இந்த மாதிரி 3 ஸ்டெப் வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், இப்ப 3வது ஸ்டெப் பாருங்க. 30க்கும் 24க்கும் வித்தியாசம் எவ்வளவு? 6. 36க்கும் 30க்கும் வித்தியாசம் எவ்வளவு? 6. இந்த மாதிரி 6 வித்தியாசம். இந்த மாதிரி 6 வித்தியாசம் வரும்போது அது 3வது ஸ்டெப்ல தான் வந்து அமையும். அப்போ இங்க வரக்கூடிய வித்தியாசத்துக்கு அடுத்த நம்பர் 6 இருந்திருக்கணும். அப்ப 36ஓட 6 42. அப்ப இங்க வித்தியாசம் 42. அப்ப 126ஓட 42 கூட்டினாதான் இங்க இருக்கிற வித்தியாசமே கிடைக்கும். அப்ப 6 ஒரு 2 8, 2 4 6 1. அப்ப இங்க இருக்கிற வித்தியாசம் 168. அப்ப இத கூட்டினீங்கன்னா 6 ஒரு 8 14, 6 3 9 10, 3 4 5 504. அப்ப விட என்னது? 504 டி. இது மட்டும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா இதனுடைய வித்தியாசமே 6 வரப்போகுது. அது எங்க வரப்போகுது? எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வராது, 3வது ஸ்டெப்ல வரும். சரிங்களா? அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. இதுதான் வித்தியாசத்திற்கு வித்தியாசம் காணுதல். அடுத்து 11வது கொஸ்டின். 15 30 44, 15 30 44 57 69 கேள்விக்குறி. சரிங்களா? 15 ஏன் 30 ஆச்சுன்னா 15 கூட்டினதுனால 30 ஆச்சு. திருப்பியும் 14 கூட்டினதுனால 44 ஆச்சு. அடுத்தது 7ல 4 போச்சுன்னா 3, 5ல 4 போச்சுன்னா 1, 13 கூட்டினதுனால. அப்ப பாருங்களேன், ஃபர்ஸ்ட் 5 கூட்டியிருக்காங்க, அடுத்தது 14 கூட்டியிருக்காங்க, அடுத்தது 13 கூட்டியிருக்காங்க, அடுத்தது 12 கூட்டியிருக்காங்களான்னு பாத்துலாமா? 9ல 2 போச்சுன்னா 7 போச்சுன்னா 2, 6ல 5 போச்சுன்னா 1, 12 தானே கூட்டியிருக்காங்க. சூப்பர். அப்ப அடுத்தது 11 தான் என்ன பண்ணிருக்கணும்? கூட்டி இருக்கணும். அப்ப 69ஓட 11 கூட்டுங்க. 9 ஒரு 1 10, 6 1 7 8. அப்ப ஆன்சர் 80. சரிங்களா? ஏ ஆப்ஷன். முடிஞ்சுச்சா? சூப்பர். அடுத்த கொஸ்டின், 12வது கொஸ்டின். இது வந்து கண்ணு இருக்கிறவனுக்கு மார்க் இருக்கும். இந்த கொஸ்டினுக்கு ஈஸியான ஒரு கொஸ்டின். இந்த சீரீஸ்ல எதுக்கு இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணாங்கன்னே தெரியல. 63 அகைன் 63 ரிப்பீட் ஆயிருக்கு, 56 அகைன் 56 ரிப்பீட் ஆயிருக்கு, 49 அடுத்தது 49 ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப 42 அடுத்தது என்ன ரிப்பீட் ஆயிருக்கும்? 42 ரிப்பீட் ஆயிருக்கும். சரிங்களா? மேபி அதுங்களுக்குள்ள ஒரு லாஜிக்கை வச்சு அங்க என்ன வரும், அடுத்து என்ன நம்பர் வந்திருக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தா கூட ஒரு லாஜிக் இருக்கு. தேவையில்லாம இந்த ரிப்பீட்டேஷன் ஆஃப் நம்பர்ஸ் வச்சு நம்மள வந்து பண்ணி விட்டாங்க. சரி, அடுத்த கொஸ்டின் 1 2 10. சரிங்களா? 1 2 10 37 கேள்விக்குறி 226. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு நம்பரை கூட்டி இருக்கான். 1ஓட 1 கூட்டினா 2, அடுத்தது 8 வித்தியாசம், 10ல 2 போச்சுன்னா 8, அடுத்த வித்தியாசம் 27. ஏன்னா 10ல 27 கூட்டினாதான் 37. அடுத்த வித்தியாசம் எனக்கு தெரியல, அதற்கு அடுத்த வித்தியாசமும் தெரியல இந்த நம்பரை வர்றதுக்கு. ஆனா இந்த நம்பர்லாம் பார்க்கும்போது என் மூளைக்கு ஒண்ணு உரைச்சிருச்சு. என்னன்னா இந்த 1ன்றது 1ஓட கியூப், 8ன்றது 2ஓட கியூப்,
27ன்றது 3ஓட கியூப். அப்ப அடுத்தது இங்க 4ஓட கியூப் வந்திருக்கணும். 4ஓட கியூப் வந்து 64. சரிங்களா? 37ஓட 64 கூட்டி இருக்கணும். 37ஓட 64 கூட்டினா 11 10 101ங்க. மொய் பணம் வந்துச்சா பாருங்க, வந்திருக்கு பாருங்க ஆப்ஷன்ல 101. அப்போ அந்த 101ஓட அடுத்த வித்தியாசம் 5 கியூப் 125 கூட்டி இருந்தா இந்த 226 வருதான்னு செக் பண்ணிக்கலாமா? 156 2 1 1 2 226 வந்துட்டானா? சூப்பர். அப்ப 101 தான் அந்த விடுபட்ட இடத்துல வர வேண்டிய நம்பர், கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? அடுத்து 14 பாருங்க. 43 57 72 43 57 சாரிமா 43 57 72 கேள்விக்குறி 105 123 இருக்கு. சரியா? பாத்துடலாமா? ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம். 7ல 3 போச்சுன்னா 4, 5ல 4 போச்சுன்னா 1, 14 கூட்டி இருக்காங்க. அப்ப 43ஓட 14 கூட்டினா 57. அடுத்த வித்தியாசம். சரிங்களா? 12ல 7 போச்சுன்னா 5, 1 கடன் கொடுத்துட்டேன், 6 தான் இருக்கும். 6ல 5 போச்சுன்னா 1, 15. அப்ப 14 15 கூட்டி இருந்தா கண்டிப்பா அடுத்தது 16 தானே கூட்டி இருக்கணும். 6 16 தான் கூட்டி இருக்கணும். 6 2 8 7 ஒரு 1 8 88 பாருங்க, ஆப்ஷனே இருக்கு. சூப்பர், முடிஞ்சிச்சு. அப்ப இது ஒரு வித்தியாசமே கிடையாது, தொடர்ச்சியான நம்பர்கள். 14 15 16 தொடர்ச்சியான நம்பர்களை கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அடுத்தது 15வது கேள்வி. 6 7 11 6 7 11 20 இங்க என்ன வரணும்னு கேக்குறாங்க. சோ 6 7 மாறுறதுக்கு ஒரு நம்பரை கூட்டி இருக்காங்க, 1 கூட்டினா மாறிட்டு இருக்கும். 7 11 மாறுறதுக்கு 4 நம்பரை கூட்டி இருக்காங்க. 7 11 மாறணும்னா 4 கூட்டி இருக்கணும். 11 20 மாறுறதுக்கு 9 நம்பரை கூட்டி இருக்காங்க. பார்க்கும் போதே தெரியுது இது எல்லாமே ஸ்கொயர். இது 1ஓட ஸ்கொயர், இது 2ஓட ஸ்கொயர், இது 3ஓட ஸ்கொயர். அப்ப அடுத்து கண்டிப்பா 4ஓட ஸ்கொயர் ஆனா 16 தான் நீங்க கூட்டி இருக்கணும். 30ஓட 16 கூட்டி இருந்தா என்ன விடை? 36. ஏ ஆப்ஷன்மா. அடுத்து 16வது கேள்வி. 16வது கேள்வி 7 11 18 29 கேள்விக்குறி 76ன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்க. 7 11 மாறுறதுக்கு என்ன காரணம்? 4 ஆட் பண்ணிருக்காங்க. 7 11 மாறணும்னா 4 ஆட் பண்ணிருக்காங்க. 11 18 மாறுறதுக்கு 7 ஆட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது ஒரு லாஜிக். 18 9ல 8 போச்சுன்னா 1, 2ல 1 போச்சுன்னா 1, 11 ஆட் பண்ணிருக்காங்க. ஆனா இது சம்பந்தமே இல்லை. 4ன்னு வருது, 7ன்னு வருது, 11ன்னு வருது, சம்பந்தம் இல்லை. சரி, எனக்கு அதுல என்ன அடுத்த வித்தியாசம் வரும்ன்றது எனக்கே தெரியும். 2 4ன்னு வந்திருக்கும்ல, கரெக்ட் தான். 2 4ன்னு வந்திருக்கும்ல. 7 11 18 29 கேள்விக்குறி 76. அப்ப ஃபர்ஸ்ட் 4, அடுத்தது 7, அதுக்கு அடுத்தது 9ல 8 போச்சுன்னா 1, 2ல 1 போச்சுன்னா 11. அடுத்த வித்தியாசம் தெரியல. சோ இங்க வந்து 3 ஆட் பண்ணிருக்காங்க. சாரி, அடுத்தது 4 ஆட் பண்ணிருக்காங்க. அப்ப அடுத்தது 5 ஆட் பண்ணிருந்தாலும் இங்க 16ன்னு வந்திருக்கும். 16 கூட்டி பார்க்கலாம். 29ஓட 16 கூட்டினா 5 45. 45 ஆப்ஷன்ல இருக்கா? இல்ல, 44 தான் இருக்கு. அப்ப லாஜிக் ஏதோ மாத்தி யோசிக்கணும். என்ன லாஜிக் இருக்கும் அப்படின்னு நான் பார்க்கும்பொழுது, ஓகே, ஒரு லாஜிக் வருது. இன்னொரு லாஜிக் அது வரல, டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் வரல. இன்னொரு லாஜிக் வந்து ஃபிபோனசி சீரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபிபோனசி சீரியஸ் வருதுங்க. சரிங்களா? ஃபிபோனசி சீரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் ஃபிபோனசி சீரிஸ்னா? முதலில் இருக்கக்கூடிய எண்களை கூட்ட கூட்ட அடுத்தடுத்த எண்கள் உருவாகிட்டே வரும். இப்ப பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் 2 நம்பர், இந்த 7யும் 11யும் கூட்டிங்கன்னா இங்க இருக்கிற நம்பர் வந்துருவான். 7யும் 11யும் கூட்டிங்கன்னா 18. அடுத்து இந்த 18யும் இந்த 11யும் கூட்டினீங்கன்னா இங்க இருக்கிற நம்பர் வந்துருவான். 11 ஒரு 18 எவ்வளோ? 9 2 29 வந்துட்டானா? அடுத்தது 18யும் 29யும் கூட்டினீங்கன்னா இங்க விடுபட்டு இருக்கக்கூடிய எண் வந்திருக்கணும். சோ 9 ஒரு 8 17. அடுத்தது 2 1 4 47. ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கா? அப்ப இங்க வர வேண்டியது 47. அடுத்தது 29 47 கூட்டி இருந்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய 76 விடையா வந்திருக்கணும். செக் பண்ணிடுவோம். 9 ஒரு 7 16 4 5 6 7 76 வந்துருச்சா விடை? அப்ப இது ஒரு ஃபிபோனசி சீரிஸ் பேட்டர்ன். இருக்கக்கூடிய எண்களையே அப்படியே கூட்டிட்டு வர அடுத்தடுத்த எண்கள் பிறந்துகிட்டே இருக்கும். அடுத்து 17வது கொஸ்டின். 2 7 17 32 52. 2 7 17 32 52 கொஸ்டின் மார்க் வைக்கிறாங்க. சோ 2 7 ஆகிறதுக்கு காரணம் என்னமா? 5 நம்பரை கூட்டி இருக்கணும். அடுத்தது
10 நம்பரை கூட்டி இருக்கணும், 17 ஆகணும். 7க்கும் 17க்கும் வித்தியாசம் 10 தானே. அடுத்தது 15 நம்பரை கூட்டி இருக்கணும். அடுத்தது 20 நம்பரை கூட்டி இருக்கணும். அப்ப அடுத்தது எவ்வளவு கூட்டி இருக்கணும்? 25. ஏன்னா ஃபர்ஸ்ட் 5 5 10 ஆச்சு, 10 5 ஆச்சு, 5 20 ஆச்சு, 20 25 ஆச்சு. அப்ப 52 ஓட 25 கூட்டுங்க பார்க்கலாம். 2 5 7, 5 2 7. சோ ஆன்சர் 77. டபுள் டைம் 7 ரிப்பீட் ஆயிருக்கணும். 77. சரிங்களா? அடுத்து 18. இதுல இந்த குழுல எந்த நம்பர் டிபெண்ட்ஸ் ஆகலன்னு கேக்குறாங்க, அதாவது தொடர்பு இல்லைன்னு கேக்குறாங்க. 2 4 8 14 20 32 எல்லாமே இரட்டைப்படை எண்கள் தான். சரி, 2 4 ஆவறதுக்கு 2 கூட்டி இருக்கான், 4 8 ஆவறதுக்கு 4 கூட்டி இருக்கான், 8 14 ஆவறதுக்கு 6 கூட்டி இருக்கான். ஓகேப்பா, பாருங்களேன், இது கூட 2 கூட்டினா இந்த நம்பர், இது கூட 4 கூட்டினா இந்த நம்பர், இது கூட 6 கூட்டினா இந்த நம்பர். அடுத்த நம்பர் 8 கூட்டி இருக்கணும். 8 தானே கூட்டி இருக்கணும். 14ஓட 8 கூட்டி இருந்தா என்ன கிடைச்சிருக்கும்? 22 கிடைச்சிருக்கும். சரிங்களா? ஆனா இங்க என்ன நம்பர் இருக்கு? 20. அப்ப 20 தானே தப்பு. அவ தவறான எண் 20. வேணா பாருங்க, 22ஓட 10 கூட்டினா 32 வந்துருச்சா லாஜிக்கே? 22ஓட 10 கூட்டினா 32. அப்ப இந்த இடத்துல வந்திருக்க வேண்டியது 20 கிடையாது, 22. அப்ப 20 தான் தவறான எண். சரிங்களா? அடுத்து 19வது கேள்வி. 19வது கேள்வி 9 11 5 17 21 23 கொஸ்டின் மார்க் கொடுத்திருக்காங்க. 9 11 ஆவறதுக்கு 2 நம்பர் கூட்டப்பட்டிருக்கு. 11 5 ஆவறதுக்கு 4 நம்பர் கூட்டப்பட்டிருக்கு. மறுபடியும் 2, மறுபடியும் 4, மறுபடியும் 2. அப்ப 2 4 2 4 கூட்டிருக்காங்க. அப்ப மறுபடியும் 4. 23ஓட 4 கூட்டினா 27. சரிங்களா? இந்த 27 பார்க்கும்போது எனக்கு இந்த கமிஷன் ஞாபகம் வருது. சைமன் கமிஷன் எந்த வருஷமா? 27 சொல்லும் போது பாருங்க, ஹிஸ்டரி போயிட்டு வந்துட்டோம் ஒரு ஈடு. 27 பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் வருது. எந்த வருஷம் சொல்லிட்டு போங்க. சைமன் கமிஷன். சரிங்களா? அடுத்தது 12 23 45 78 கேள்விக்குறி. 12 23 மாறுறதுக்கு 3ல 2 போச்சுன்னா 1, 2ல 1 போச்சுன்னா 1, 11 கூட்டி இருக்காங்க. 5ல 3 போச்சுன்னா 2, 4ல 2 போச்சுன்னா 2, 22 கூட்டி இருக்காங்க. 8ல 5 போச்சுன்னா 3, 7ல 4 போச்சுன்னா 3, 33 கூட்டி இருக்காங்க. அப்ப 11 22 33 அடுத்தது 44 கூட்டி இருக்கணும். சோ 78ஓட 44 கூட்டினாங்கன்னா 8 ஒரு 4 12, 7 நாள் 11 திருப்பியும் ஒரு 12, 122 ஆப்ஷன்ல இருக்கானா? இருக்கு. ஆன்சர் ஓவர். சரிங்களா? இன்னைக்கு 20 கொஸ்டின் நீங்க இந்த டெஸ்ட்ல பார்த்த நம்பர் சீரிஸ்க்கான விடைகள் எல்லாம் இன்னைக்கு பார்த்துட்டு இருப்பீங்க. இதுல எப்படி ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே அப்ரோச் பண்ணணும், அந்த லாஜிக்ஸ் எப்படி பாக்குறதுன்றத கத்து கொடுத்துருக்கேன். சோ இதே மாதிரி எல்லா கொஸ்டின்ஸுமே நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் அந்த லாஜிக்ஸ் ஈஸியா பிரேக் பண்ண முடியும். சோ இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி.